அத்தியாயம் 20. ஏய் என்னையா அடிச்ச. ஐஸ்வர்யா கோபத்துடன் பிரியம்வதா பக்கத்தில் வர, விநாயக் பிரியம்வதாவை பாதுகாப்பவன் போல அவளின் முன் வந்து நின்றான். சாரிங்க ஐஸ்வர்யா. பிரியம்வதா எனக்காகத்தான் அப்படி செய்தா. அவ சார்புல நான் சாரி சொல்றேன். போடா பைத்தியம். விநாயக்கிடம் கோபமாக ஐஸ்வர்யா கத்திக் கொண்டிருந்த போது ஸ்ரீனிவாஸ் அவர்கள் இருந்த இடத்திற்கு வந்தான். ஐஸ்வர்யா, என்ன இப்படி பஹேவ் செய்துட்டு இருக்க. அமைதியா பேசு என தங்கையை அடக்கினான் ஸ்ரீனிவாஸ். அமைதியா பேசுறதா. நீ வேற நடந்தது தெரியாம பேசிட்டு இருக்க என எரிந்து விழுந்தாள் ஐஸ்வர்யா. ஐஸ், கிளம்பலாமா. ராகுல் கேட்டுக்கொண்டே வந்தான். நல்ல வேளையாக ராகுலின் வருகை ஐஸ்வர்யாவின் சீற்றத்தை மட்டுப்படுத்தியது. 5 நிமிஷம் வெளியே நின்னதுக்கே எப்படியோ இருக்கு ராகுல். எனக்கு இந்த வெயில் ஒத்துக்காதுன்னு நினைக்கிறேன். நான் வீட்டிலேயே இருக்கேனே. நீங்க எல்லோரும் போயிட்டு வாங்க என தனிந்த குரலில் கொஞ்சலாக ராகுலிடம் சொன்னாள் ஐஸ்வர்யா. என்ன ஐஸ் சொல்ற. நீ எப்படி தனியா இருக்க முடியும். நானும் இங்கேயே உன் கூட இருக்கேன் என்றான் ராகுல் பதற்றத்துடன். வீட்டுல 4-5 வேலைக்காரங்க இருக்காங்களே ராகுல். அவங்க பார்த்துப்பாங்க. நீங்க வாங்க. அவ வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுக்கட்டும். அதான் அவளுக்கும் நல்லது என்றான் ஸ்ரீனிவாஸ். ஐஸ்வர்யா மேலே எதுவும் பேசாமல் வீட்டுக்குள் திரும்பி நடந்தாள். ராகுல் வேறு வழி இல்லாமல் ஸ்ரீனிவாசுடன் கார் நோக்கி சென்றான். அவர்கள் சென்றதும் பிரியம்வதாவிடம், என்ன இருந்தாலும் நீ அவங்களை அடிச்சது தப்பு பிரியம்வதா. பாரு, அவங்க உன்னை பத்தி உன் அண்ணா கிட்ட எதுவுமே சொல்லலை. போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேள். அவங்களையும் வரச் சொல்லு என்றான் விநாயக். யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நான் முடிவு செய்துக்கிறேன். நீ உன் வேலையை மட்டும் பாரு. பிரியம்வதா இப்போதும் கோபத்துடன் எரிந்து விழுந்தாள். உனக்கு என்ன ஆச்சு. ஏன் இப்படியெல்லாம் பேசுற, நடந்துக்கிற. பிரியம்வதாவிற்கு விநாயக்கின் சட்டையை பிடித்து மனதிலிருக்கும் கேள்விகளை நேரடியாக கேட்க வேண்டும் போல ஆத்திரம் வந்தது. கஷ்டப்பட்டு தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டாள். நான் ஒன்னு சொல்லட்டுமா விநாயக். நீ இன்னைக்கு வர வேண்டாம். இங்கேயே இரு. போய் உட்கார்ந்து உன் சைபோர்க், நாய்க்குட்டி, குரங்கு குட்டி எல்லாத்து கூடவும் பேசு. அதான் உனக்கு சரியா வரும். வேகமாக சொல்லிவிட்டு கார் நின்ற இடத்திற்கு வந்தாள் பிரியம்வதா. விநாயக் அவளை தொடர்ந்து வரவில்லை. விநாயக் மேலே அவளுக்கு கோபமாக வந்தது. ஆனால் அவள் சொன்னதற்காக அவன் வராமல் இருப்பான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. கலைவாணி தயாராகி காருக்கு வந்த பிறகும் விநாயக் வரவில்லை. பிரியம்வதா பல தடவை அவனின் மொபைலில் அழைத்து பார்த்தாள். எந்த பதிலும் இல்லை. வேறு வழி இல்லாமல் அவன் இல்லாமலே அவர்கள் மட்டும் கிளம்பினார்கள். நடந்ததை முழுவதுமாக சொல்லாமல் அவளுக்கும் ஐஸ்வர்யா, விநாயக்குக்கும் நடுவே நடந்த உரையாடலை சுருக்கமாக இன்ஸ்பெக்டரிடம் சொன்னாள் பிரியம்வதா. விநாயக்கை ஐஸ்வர்யா பைத்தியம்னு எல்லாம் சொல்லவும் என்னால சும்மா இருக்க முடியலை சார். கோபத்துல அரைஞ்சிட்டேன். ஆனால் அதுக்காக விநாயக் என் கிட்ட கோவிச்சுக்கிட்டாரு. அதான் அவர் திருவிழாக்கு வரலை. ஐஸ்வர்யா சொன்னதுல தப்பு இருக்கிறதா எனக்கும் கூட தெரியலைங்க பிரியம்வதா. உங்க அம்மா, அண்ணா எல்லோரும் கூட அப்படித்தான் சொல்றாங்க. நீங்க இப்போ இருக்க மனநிலையில உங்களால சரியா யோசிக்க முடியலைன்னு நினைக்கிறேன். எதுக்கும் அந்த விநாயக் கிட்ட கவனமாவே இருங்க என்றான் தென்றல்வாணன். பிரியம்வதாவிற்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிந்தது. இந்த இன்ஸ்பெக்டர் உட்பட அனைவருமே விநாயக் தான் சந்திரமௌலியின் இறப்பிற்கு காரணம் என்று முடிவே செய்துவிட்டார்கள். விநாயக்கை தவிர வேறு ஒருவன் இந்த குற்றத்தை செய்திருக்கலாம் என்று இவர்கள் யாராவது பேருக்காக கூட யோசிக்கவாவது செய்வார்களா. பிரியம்வதாவின் வயிற்றில் இருந்த பயப்பந்து இன்னும் பெரிதானது. நீங்க போகலாம் பிரியம்வதா. விநாயக் எங்கேன்னு இன்னும் தெரியலை. அவரோட மொபைலும் ரீச்சபிளா இல்லை. உங்களை அவர் காண்டாக்ட் செய்தா உடனே என் கிட்ட பேச சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் சொன்னதற்கு பதிலாக பிரியம்வதா மீண்டும் தலையை மட்டும் ஆட்டிவிட்டு எழுந்து நடந்தாள். அவளின் மனம் இப்போதும் விநாயக்கை சுற்றியே அலைபாய்ந்தது. மற்றவர்கள் நினைப்பது போல அவள் கண் மூடித்தனமாக விநாயக்கை நம்பவில்லை. அவளுக்கு அவனை தெரியும். நன்றாக தெரியும். ஐஸ்வர்யா விநாயக்கை நாய், பூனை என்றெல்லாம் பேசிய பேச்சிற்கு பிறகு கூட பிரியம்வதா அவளை அறைந்தது தவறு என்று தானே விநாயக் பேசினான். அவனாவது வேறு ஒரு உயிரை துன்புறுத்துவதாவது வாய்ப்பே கிடையாது. அவளுடைய விநாயக் நல்லவன். பிரியம்வதாவிற்கு வேறு எதில் குழப்பம் இருந்தாலும் அந்த ஒரு நம்பிக்கையில் மட்டும் சிறிதளவும் மாற்றம் ஏற்படவில்லை. தென்றல்வாணன் பிரியம்வதாவிடம் விசாரித்துவிட்டு தன் போலீஸ் காருக்கு திரும்பியபோது அங்கே சக்தியும் அபினவும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் பக்கத்தில் சத்யாவும் அகல்யாவும் நின்றிருந்தார்கள். கொஞ்சம் தள்ளி அருணும் ஷாலினியும் வேறு சிறுவர் சிறுமிகளுடன் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அபினவ், நான் ஸ்டேஷன் போறேன். நீ வர வேண்டாம். அகல்யாவோட இரு. இந்த நேரத்துல நீ அகல்யா கூட இருக்கிறது நல்லது என்று சொல்லிக்கொண்டே காரில் அமர்ந்தான் தேன். தேங்க்ஸ் சார் என்றான் அபினவ் சல்யூட்டுடன். தலையை மட்டும் அசைத்த தேன் தன் மனைவியை பார்த்து, சத்யா, நீயும் ஷாலினியும் தனியா போகாதீங்க. அபினவ் இல்லைனா சக்தி கூட போங்க என்றான். ஓகே இன்ஸ்பெக்டர் சார்.
சத்யா தன் கடுப்பை மறைக்காமல் வார்த்தைகளில் வெளிப்படுத்தினாள். அவளின் வார்த்தைகளுக்கு பின் இருக்கும் ஏமாற்றம் உணர்ந்தவனாக தென்றல்வாணன் மனைவியை பார்க்க அதை கவனிக்காமல் சக்தி எல்லோர்கிட்டேயும் பேசிட்டீங்களா தேன். என்ன நினைக்கிறீங்க? எதுக்கு இந்த சந்திரமௌலி இங்கே வந்தார்னு தெரிஞ்சுதா? என கேள்விகளை அடுக்கினாள். பார்வையை மனைவியிடம் இருந்து சக்தி பக்கம் திருப்பிய தேன் மறுப்பாக தலை அசைத்தான். போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கிற விஷயங்களை வெளியே சொல்லக்கூடாதுன்னு உங்களுக்கே தெரியும் சக்தி. என் கிட்ட இதையெல்லாம் கேட்கவே கேட்காதீங்க ப்ளீஸ். சாரி, பழைய ஞாபகத்துல பேசிட்டேன் தேன். விநாயக்கை பார்த்தீங்களா? இல்லை சக்தி. அவரை பார்த்திருந்தா இந்நேரம் அரெஸ்டும் செய்திருப்பேனே. பை த வே, நீங்க காட்டுல பார்த்ததை பத்தின விவரங்களை வேற யாருக்கும் இப்போதைக்கு சொல்லாதீங்க. இன்வெஸ்டிகேஷன் முழுசா முடியுற வரைக்கும் கம்மியான விபரங்கள் பப்ளிக்குக்கு தெரியறது குற்றவாளியை பிடிக்க உதவும். தென்றல்வாணனின் கோரிக்கையை ஏற்றுக்கொள்வதாக தலை அசைத்த சக்தி, விநாயக்தான் கொலை செய்தாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? எவிடன்ஸ், சாட்சி ஏதாவது கிடைச்சிடுச்சா? என்றும் வினவினாள். சக்தி, சத்யாவோட சேர்ந்து நீங்களும் அவளோட கெட்ட பழக்கம் எல்லாத்தையும் கத்து வச்சிருக்கீங்க. எங்க இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்ச உடனே எல்லா விபரமும் நியூஸ் பேப்பர்ல வரும். படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. அது ஓகே தேன். விநாயக்கை அரெஸ்ட் செய்திருப்பேன்னு சொன்னீங்களே, அதனால கேட்கிறேன். ஏதாவது ப்ரூஃப் கிடைச்சிருச்சா? லாஜிக்கலா யோசிங்க சக்தி. அந்த சந்திரமௌலிக்கும் விநாயக்குக்கும் ஏற்கனவே தகராறு இருக்கு. மத்தபடியும் நம்ம கிராமத்துல யாரு வந்து ரோபாட் ட்ரோன் எல்லாம் வச்சு விளையாட போறது? இந்த ஊரில எல்லாம் தெரிஞ்ச சத்யாக்கே ட்ரோன் பத்தி நான் தான் சொன்னேன். அப்புறம் மேல சொல்லணுமா? தென்றல்வாணன் அதிசயத்திலும் அதிசயமாக தன் போலீஸ் தோரணையை விட்டுவிட்டு கணவனாக மனைவியை கிண்டல் செய்தான். சத்யா அவனை பார்த்து முறைத்தாள். சக்தி இப்போதும் கணவன் மனைவியின் பார்வைகளை கண்டுகொள்ளாது தென்றல்வாணனின் பேச்சை ஏற்றுக்கொள்ளாமல் மறுப்பாக தலை அசைத்தாள். அதை கவனித்த தேன் தொடர்ந்து அவளிடம் பேசினான். நான் இதுவரைக்கும் பேசினவங்க எல்லோருக்கும் இந்த விநாயக் மேலதான் சந்தேகம் சக்தி. அவருக்கு தான் மோட்டிவ், மீன்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே இருக்கு. அவர் நல்ல மென்டல் ஸ்டேட்ல இல்லைன்னு நினைக்கிறேன். சேச்சே தப்பு தேன். இந்த இன்டர்நெட் யுகத்துல யார் வேணா என்ன வேணா செய்யலாம். எல்லாத்துக்குமே இப்போ எல்லாம் ஆன்லைன் வீடியோஸ் இருக்கு. உங்களை பத்தி எனக்கு தெரியும், இருந்தாலும் சொல்றேன். யார் சொன்னாலும் அதுக்காகன்னு இல்லாம நீங்களே தெளிவா விசாரிச்சு அப்புறமா ஒரு முடிவுக்கு வாங்க என்றாள் சக்தி. ஷோ சக்தி. அந்த முடிவும் இதுவா தான் இருக்கும் பாருங்களேன். சீக்கிரமே பிசிக்கல் ப்ரூஃபும் கிடைச்சிடும். சக்தியிடம் அப்படி சொன்னாலும் அவள் சொல்வதிலும் இருக்கும் உண்மை தென்றல்வாணனுக்கும் உரைத்தது. இந்த கேஸின் அடி ஆழம் வரை செல்வது என்று மனதுள் முடிவு செய்து கொண்டான்.